நலன் தமயந்தி சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமயந்தி நலன் கண்ணில் படுற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு சைலஜா வராங்க. தமயந்தி, நீ நடிச்சது போதும். அந்த மெஸ் உனக்கு எவ்வளவு ஒரு முக்கியமானதுங்கிறது எனக்கு தெரியும். நீ என்கிட்ட நடிக்காதீங்கிறாங்க சைலஜா. அதுவே நீ எழுதி கொடுக்க துணிஞ்சிருக்கீன்னா உன் மனசுல எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அழுகாத தமயந்தி, நீ இன்னைக்கு செஞ்சிருக்கிற காரியம் ஒரு அர்த்தமுள்ளது தான். உன் புருஷனோட எதிர்காலத்தையே மாற்றும். ஒரு பொண்ணுக்கு புருஷனை விட எந்த சொந்தமும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவ தான் நான். நீ எடுத்திருக்கிற காரியம் முக்கியம்னு தான் நானும் நினைக்கிறேன். இதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. நீ ஒன்றும் வருத்தப்படாத, கண்கலங்காத, தைரியமா இருங்கிறாங்க சைலஜா. ரொம்ப தேங்க்ஸ் சின்னத்தை. நான் தோண்டு போயிருந்த எனக்கு உங்க வார்த்தை எனக்கு புது சக்தியை கொடுத்த மாதிரி இருக்கு. உங்க வார்த்தை எனக்கு நான் தப்பான முடிவு எதுவும் எடுக்கலைன்னு எனக்கு ஒரு தெளிவு கொடுக்குது. சரி சரி, சீக்கிரம் போய் வேலையை முடிச்சுட்டு வா. கௌதம் எங்கேயாவது ஓடி போனாலும் போயிடுவான். அதுக்கு முன்னாடியே நீ இந்த வேலையை முடிச்சீங்கன்னா எனக்கு உன் மேல பாசம், அன்பு, மரியாதை எல்லாமே கூடும் பார்த்துக்குவேன். அச்சோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவருக்காகவெல்லாம் நான் இதை செய்யல. அவரோட பாசத்தையும் மரியாதையும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நான் இதை செய்யல. என்னோடக்குள்ள இருக்கிற ஒரு குற்ற உணர்ச்சியை சாகடிக்கணுங்கிறதுக்கு தான் நான் இப்படி செஞ்சேன். சரி சரி, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க சைலஜா. நலனுக்காக நீ இதை செய்யணும்னு நினைச்ச பாரு, அது பெரிய விஷயங்கிறாங்க. சரி வா, கீழே போல வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அபிராமி, தமயந்தி என்ன தமயந்தி ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்குறாங்க. இல்லத்த, எனக்கு ஆரம்பத்துல இருந்து நீங்க எனக்கு எவ்வளவோ சப்போர்ட்டா கூடவே இருந்திருக்கீங்க. அதுக்கு என்ன பொண்ணு கேட்குறாங்க அபிராமி. எந்த பொண்ணுக்குமே இப்படி ஒரு மாமியார் கிடைப்பாங்களாங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஆனா எனக்கு தெய்வம் கொடுத்த மாதிரி நீங்க எனக்கு அம்மா மாதிரி மாமியாரா கிடைச்சிருக்கீங்க. தமயந்தி, என்னாச்சு? என்ன நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற? ஏன் இப்படி குழப்பத்தோடு இப்படி பேசிட்டு இருக்கிற? ஏன் இப்படி குழப்பமா இருக்கிறேன்னு கேட்குறாங்க. இல்லத்த, இப்பதான் யதார்த்தத்தை புரிஞ்சிருக்கேன். இப்பதான் நான் தெளிவா இருக்கேன். எனக்காக ஒன்று பண்றீங்களான்னு கேட்குறாங்க. உங்களோட ஆசீர்வாதம் வேணும்னு அவங்க காலில் விழுறாங்க. என்ன தமயந்தி இப்படியெல்லாம் பண்றீங்க? நீ நல்லா இருப்ப, நல்லா இரு அப்படிங்கிறாங்க. தமயந்தி, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த மெஸ்ஸை விற்கிற விஷயமெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். கொஞ்சம் தள்ளி போடு, பொறுமையா இருங்கிறாங்க. வேற ஏதாவது செஞ்சு ரெஸ்டாரண்ட்டை நடத்த முடியுமான்னு பார்க்கலாம். நீ பொறுமையா இருங்கிறாங்க. என்னக்கா நீ சொல்லிட்டு இருக்கிற? ஜான் அளவுக்கு தண்ணியா, முளம் அளவுக்கு தண்ணியான்னு நீ அளந்து பார்த்து சொல்லிட்டு இருக்கிற? தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கு. உனக்கு புரியலையான்னு கேட்குறாங்க சைலஜா. நலன் உங்களுக்கு புள்ளதான். ஆனா அவளுக்கு தொட்டு தாலி கட்டின புருஷன். அவனுக்கு இவ்வளவு ஒரு ஆபத்தும் கஷ்டமும் வந்திருக்கும் போது அவ எப்படி பார்த்துட்டு இருப்பாங்கிறாங்க. அட நீ வேற சைலஜா, நீ கொஞ்சம் கம்மன் இரு. அவ காலில் நீ சுடுதண்ணி ஊற்றி எதுக்கும் நலன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யலாமே. இதுல என்ன தப்பு இருக்குங்கிறாங்க. இல்லத்தே, அவர் வேண்டான்னு தான் சொல்லுவார். ஆத்திரத்துல ஏதாவது ஒரு முடிவெடுத்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்குமே கஷ்டமா போயிடத்த. வேண்டாம் தமயந்தி, நீ சொல்றது சரிதான். நலன் ஆத்திரத்துல ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு முடிவெடுத்தாலும் எடுத்துருவான். நீ சொல்றதா சரி. நீ சீக்கிரமா போய் வேலையை முடிச்சுட்டு வாங்குறாங்க சைலஜா. ஏய் கௌதம், என்னடா நீ மசம் நின்றுட்டு இருக்கிற? நேரம் ஆக ஆக என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. நீ பாட்டுக்கு மசம் நின்றுட்டு இருக்கிறிய. கூட்டிட்டு போட தமயந்திங்கிறாங்க. கௌதம் கூப்பிடுறாங்க. அண்ணி வாங்க போலன்னு கூப்பிடுறாரு. தமயந்தி சரின்னு கிளம்பி போயிடுறாங்க. அப்பாடா, எப்படியோ குட்டியை கிளப்பி தமயந்தியை வெளியே அனுப்பிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்துல நலன் வந்துடுவான். அவன் வந்ததும் வீட்டுக்குள்ள வச்சு லாக் பண்ணிடணும். அந்த நேரம் பார்த்து நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு சைலஜா அங்க வராங்க. தமயந்தி தமயந்தின்னு வராங்க. ஆமா, தமயந்தி எங்கேன்னு கேட்குறாங்க. தமயந்தி இப்பதான் வெளியில போனான்னு சொல்றாங்க. அவ என்ன பிரச்சனை? அவளுக்கு என்னாச்சு? ஏன் பிரச்சனையில இருக்கிறாரத சொல்லி சித்தி எனக்கு ஃபோன் பண்ணாங்களே, அவளுக்கு என்னமா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் இப்பதான் வெளியில போனான்னு சொல்றாங்க. எது என்னோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அவ வெளியில போனா? என்னமா சொல்றீங்கிறாங்க. அவ ஒரு நாடகக்காரி. அவ பேச்செல்லாம் ஒரு பேச்சுன்னு நம்பிக்கிட்டு அப்படிங்கிறாங்க ராமபிரசாத். பித்தலாட்டு குடும்பம், நாடக குடும்பம், அதுக பேச்சை கேட்டுக்கிட்டு நீயும் வந்து வாழ்வாள்னு கத்திட்டு இருக்கிற. அதுக்கெல்லாம் எங்கேயோ போய் தொலைட்டுன்னு விடுறத விட்டுட்டு ஏன்டா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க ராமபிரசாத். உங்ககிட்ட ஏதாவது கேட்டுனா மரியாதை கெட்டு போயிரு. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்றாங்க நலன். அவ எதுக்காக வெளியில போனான்னு கேட்குறாங்க நலன். உன்னோட ரெஸ்டாரண்ட்டை மேற்கிறதுக்காக அவளோட மெஸ்ஸை அந்த ஏஜிஆருக்கு எழுதி கொடுக்க போறாளாங்கிறாங்க. காலையிலேயே அவங்க வீட்டுக்கு போய் பத்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான்னு சொல்றாங்க. என்னது, என்னோட ரெஸ்டாரண்ட் மேற்கிறதுக்கு அவளோட மெஸ் எழுதி கொடுக்குறாளா? என்ன அவளுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? நானும் எவ்வளவோ சொன்னேன், நீ வந்துட்டு உன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா போய்க்கலான்னு படிச்சு சொன்னேன். அவ தான் கேட்காம போராடா. வந்த பிரச்சனை நானே முடிச்சு வைக்கிறேன்ட்டு போயிட்டாடா. அவளுக்குன்னு இருக்கிறது அந்த மெஸ் ஒண்ணுதான். அவங்க அம்மா ஞாபகார்த்தமா அவ பாதுகாத்துக்கிட்டு வந்தா. இப்ப அதையும் ஏஜிஆருக்கு எழுதி கொடுக்குறா. அதுவும் உனக்காகத்தான் எழுதி கொடுக்குறாடா நலன் அப்படின்னு சொல்றாங்க. போச்சு, எல்லாம் சென்டிமெண்ட்டை காட்டி ஒன்னா அப்படியே குப்பரை கமுக்க பாக்குறாங்க. போச்சு, அவ்வளவுதான். நீயும் உருப்பட்ட மாதிரி தாங்கிறாங்க ராமபிரசாத். இனிமே நீ ஊர் கதையெல்லாம் பேசுறதுக்கு இவங்களோட சேர்ந்துக்கோ. அந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் மூடிட்டு வந்து இப்படி உட்காந்துக்குவா அப்படின்னு கூப்பிடுறாங்க ராமபிரசாத். இங்க பாரு, அடுத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்காம நீ எல்லாம் பேசுறது ஒரு குடும்பத்துக்கு தகுதியான ஆளே கிடையாதுங்கிறாங்க. இவங்க எல்லாரும் கீழே பேசிட்டு இருக்கும்போது அன்னபூர்ணி அம்மா போட்டோ தன்னால கீழே விழுது. விழுந்ததும் கலோர்னு கேட்டதும் எல்லாரும் மேலே ஓடி பார்க்குறாங்க. அச்சோ, இப்போதானே இந்த ஃபோட்டோவை சரி பண்ணி கொண்டு வந்து மாட்டணும், அதுக்குள்ளே உடஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க அபிராமி. நலன் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துடுறாரு. அம்மா, இவங்க யாருன்னு தெரியுமாங்கிறாங்க. இது தமயந்தியோட அம்மாங்கிறாங்க. இல்லம்மா, அதுக்கு மேலே என்ன சின்ன வயசுல கைதாங்கி விட்டாங்கன்னு சொன்னனே, அவங்க தான் இவங்கன்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற? இத்தனை வருஷமா நீ தேடிக்கிட்டு இருந்தது இந்த அம்மா தானங்கிறாங்க. ஆமாம்மா, இந்த தெய்வம் தாங்கிறாங்க. அட, இத்தனை வருஷமா நீ தேடிட்டு இருந்துக்கிற தமயந்தியும் உன் கூடவே இருந்திருக்கிற, இவ்வளவு நாளா நம்மளுக்கு தெரியலையாங்கிறாங்க. ஆமாம்மா, கணபதி அண்ணா தான் தேடி கண்டுபிடிச்சு சொன்னாங்கிறாங்க. அவளை தெரிஞ்சுக்காமையே விட்டுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, தெரிஞ்சுக்காத மட்டும் இல்லை, அவளை எவ்வளோ தூரம் உதாசீனப்படுத்திருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன், அசிங்கப்படுத்தியிருக்கேன், எப்படியெல்லாம் மனசை காயப்படுத்தியிருக்கேன் தெரியுமா? நிறைய தடவை அவளை ஏமாத்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாங்க. தமயந்தி எழுதி வச்ச லெட்டர் நலனோட கண்ணில் படுது. அதை போய் எடுத்து படிக்கிறாங்க. இல்லாத உறவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு எழுதி முடிச்சிருக்காங்க. அதை விட்டு நானே பிரிஞ்சு போறேன், நீங்க எப்பவும் நிம்மதியோட சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை முடிச்சு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இதை படிச்சு பார்த்தா நலன் அப்படியே இடிஞ்சு போய் உறைஞ்சு உட்காந்துருக்காங்க. சைலஜா, கௌதம் ரெண்டு பேரும் சூழ்ச்சி பண்ணி தமயந்தியை கோளாரா கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப நலன் தமயந்தியை தேடி போவாங்களா? தமயந்திக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.